ஏற்ற காலம் ஒன்று வர வேண்டும். அல்லேலூயா. வீடு கட்ட வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறீர்களா? ஏற்ற காலத்திலே நீ கையிட்டு செய்யும் வேலைகள். அநேகர் ஆண்டவரத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்கிற வேலையில் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக பொருத்தனைகளை செலுத்தணும். அன்னாள் பொருத்தனை பண்ணி செலுத்தினாலா? எப்தா பொருத்தனை பண்ணி நீங்களும் என்ன பண்ணணும்? என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், நான் ஒரு வீடு கட்டி எழுப்பணும், நல்ல சுகம் கிடைக்கணும். நீங்கள் ஒரு பொருத்தனை எடுத்தீங்கன்னா போதும், அந்த பொருத்தனையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 8ஆம் வசனம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியத்திலையும் நீ கையிடும் எல்லா வேலைகள். அல்லேலூயா. நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்களா? அல்லது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? டீச்சராக இருக்கிறீங்களா? அல்லது என்ன ஒரு சிறு தொழில் செய்கிறீங்களா? நீ கையிடும் வேலையில் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா பிஸ்னஸே இல்லைம்மா, கடையே ஓப்பன் பண்ண முடியல, வருமானமே இல்லைம்மா, கடன் 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 பிரச்சனைகள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கையில் எவ்வளோ இருக்கிறது அதை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சிறு தொழில் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக்குவார். அல்லேலூயா. நாங்கள் இந்த ஊழியத்திற்கு வரும் பொழுது இடம் கிடையாது, ஆலயம் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. பாருங்கள், நாங்கள் வெறுமையாக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஜெபம் பண்ண ஆபிரகாமை போல கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு ஒரு சொந்த தேசத்தை கொடுப்பேன், சொந்த இடத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அதே போல் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமேன். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். நீ என்ன பண்ணு? வெளியே வந்து என்ன பண்ணணுமா? பார்க்கணுமா? அல்லேலூயா. சொல்லுங்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வெளியே வா, நீ வெளியே வந்து பாரு. அல்லேலூயா. அப்புறம் ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 17ஆம் வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு நான் அதை தருவேன். பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க அவங்கிட்ட, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தேசத்தை கொடுப்ப, நீ எழுந்து நட, போ, வா. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பார்க்கிற இந்த பூமி, நீங்கள் நினைக்கலாம் ஒரு 10 ரூபா கூட கையில் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டரம்மா, நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்து உனக்கு நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். ஆபிரகாமை பார்த்து, அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லைங்க, ஒரு வீடு வாசல் ஆமேன் ஒன்றுமே இல்லாத பரதேசியாய் அவன் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன், நீ வா, விசுவாசத்தோடு வா. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்தை தவறவே கூடாது. எப்போ வசனம் சொன்னாலும் சொல்லுவேன், ஆண்டோடைய ஆலயம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. 6 நாள் ஸ்கூலுக்கு போதும் பிள்ளைங்க, அப்போ தானே பரீட்சையில் உட்கார வைக்கிறாங்க. உலகத்து படிப்புக்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது நீ ஆலயத்துக்கே வராமல், ஆராதனைக்கே வராமல், ஆண்டவுடைய திருவிருந்து எடுக்காமல், தசம்பாகம் கொடுக்காமல் நீ பாட்டுட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதி? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உன் சந்ததி அவ்வளவு பெருக்கத்தை உண்டா பண்ணுவேன். உபாகமத்தில் என்ன சொல்கிறாரு? ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பொழியும், கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஏசாயாவில் சொல்கிறாரு, நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்போது நமக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் கொடுக்கிறவர் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அல்லேலூயா. அவரை நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களை, சங்கீதம் 25:13 சொல்லுகிறது, நன்மை தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும்.
ஒரு வீடு இருக்கா, ஆண்டவர் இன்னொரு வீடு தருவார். ஒரு கடை இருக்கா, இன்னொரு கடை தருவார். அல்லேலூயா. ஒரு வாகனம் தான் இருக்கா, இன்னொரு வாகனம். ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சா உங்களுக்கு தான் தருவார். அல்லேலூயா. உனக்குன்னு ஆண்டவர் கொடுக்கணும்னு வச்சா உனக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா விசுவாசத்தில் நிற்கணும், நிலச்சி நிற்கணும். விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா. ஆனால் அவர் சகோதரி சொல்கிறா, ஆண்டவரே மரித்து போயிட்டான், 4 நாள் ஆச்சு, நாருமே. ஆண்டவர் சொல்கிறா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போது விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார், கையிடும் வேலையை ஆசீர்வதிப்பார், வானத்தின் பலகணிகளை திறப்பார். மல்கியா 3:10 சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதம். அந்த மகாபலிபுரம் ஐஜி சபையில் பாருங்கள், 3 ஆராதனை நடக்குது. காலையில் 5 மணிலேருந்து 6:30, 7 மணிலேருந்து 8:30, 9லேருந்து 11, 3 மணி, 3 ஆராதனை, 3 சர்வீஸ்